இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். அருள்சங்க அருள்சங்க ஞான பொருள்சங்க சிவசங்க சித்தசங்க அகத்திய மகாசங்க சற்சங்க பெருநிகழ்வு அற்புதமாக நடந்தேறி வருகின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூல் அமர்ந்த அருள் தடத்திலே, சிவதடத்திலே, சித்த மகாதடத்திலே அருளாற்றல்கள் விளையாடி நிற்கின்ற அற்புதமான தருணம். அதிலே ஆதி கைலாய சூட்சம நூலானது 11,000 யுகமாக வடிவமைக்கப்பட்டு, அது பின்னப்பட்டு, அது பேர்த்தெடுக்கப்பட்டு சிவ ஆற்றலில், சிவ ஆற்றலானவர் சிவமானது தன் ஆற்றலிலே இருந்து அற்புதமாக பெயர்த்தெடுத்து நெற்றிக்கட்டின் மூலமாக சீற்றமாக கலியுக மாற்றம் காண, அத்தகைய அவர் தேகத்திலே இருந்து மாற்றம் கொண்டு, அத்தகைய அக்னி ரூபமாக, அருள் ரூபமாக, அற்புதமான ஞான பொக்கிஷமாக திரண்டு அகத்தியம் என்கின்ற அற்புதமான பேராற்றலின் பெரும் கருணை வடிவத்தின் உயர் ஆற்றலின் உத்தம மகா ஆற்றலின் திருக்கரங்களில் பட்டு என்பதனை அகத்திய கரங்களில் பட்டு என்பதனை கிடைத்தது என்பதனை அகத்திய கரங்கள் பெற்றதனால் அபரிதமான பேராற்றல்களை அந்நூல் மீண்டும் பெற்று, மீண்டும் மிகையாக பெற்று, அற்புதமாக திருமருக திரு கரங்களிலே கொடுத்த போது அறுபடை ஐபடை ஆற்றலுடன் உயர் உத்தம ஒரு படையும் இணைத்து 6வது ஆற்றலாகவும் அந்நூலுக்கு வழங்கப்பட்டு அற்புதமாக தரணிதனிலே நல் மாற்றம் நிகழ வேண்டும், நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும், நற்கருணை வடிவங்கள் பெருக வேண்டும் என்கின்ற அத்தகைய யுக மாற்றம் நிகழ வேண்டும் என்கின்ற தன்மைக்காக அற்புதமாக அந்நூல் வடிவமைக்கப்பட்டு யுகத்திலே, இத்தகைய கலியுகத்திலே எங்கும் காணா நிலையாக நினைத்த பொழுதிலே, நினைத்த நேரத்திலே சித்தர்களையும் தேவர்களையும் அழைத்து அமர வைத்து ஆசி கேட்கின்ற, அழைத்த கணத்தில் எக்கணம் என்றாலும் அத்துணை கணங்களும் வந்து அழைத்த கணத்திலே அமர்ந்து பேசுகின்ற ஒரே உன்னத பெருமை பெற்ற 14 லோகங்களிலும் இல்லாத அற்புதமான அத்தகைய அனுக்கிரகத்தை பெற்ற அரு நூலை, பெருநூலை, பெருமகா நூலை, பேராற்றல் மிக்க நூலை, யுகங்கள் அறியாத நூலை அற்புதமாக வடிவமைத்து கொடுத்து அதன் வழியாக நற்சங்கம நிகழ்வுகள் எல்லைதோடும் நடந்தேற வழிவகுத்து கொடுத்த அகத்தியத்தின் திருப்படி பணிந்து, திருத்தால் பணிந்து, பேராற்றல் மிக்க பெருநூலிலே இருந்து, அற்புதமான அரிய நூலிலே இருந்து, அபரிதமான மகா நூலிலே இருந்து இன்றைய சற்சங்க மகா நிகழ்விலே அற்புதமாக வாழை அம்சமாக அமர்ந்திருக்கின்ற வாழை தேவியின் திருப்படி பணிந்து, வடக்குவா செல்வியின் திருப்படி பணிந்து, அருள் சங்க மகா சங்கம உயர் சங்கம நிகழ்விலே அத்தகைய அன்னையை ஆசி கூற அகத்திய பெருமானின் அனுமதி வேண்டி நல் நூலிலே இருந்து, பெருநூலிலே இருந்து, பெருமகா நூலிலே இருந்து எல்லை தேவதையாக, எல்லையை காப்பவளாக, எழில்மிகு சுந்தரியாக, பால திரிபுர சுந்தரியின் ரூபமாக அமர்ந்திருக்கின்ற வடக்கு வாயில் செல்வியை வரவேற்று அற்புதமான அத்தகைய அற்புதமான ரூபத்திலே வரவேற்று ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலே இருந்து அனுக்கிரக நல்லாசி நற்சபைக்கு, பொற்சபைக்கு, பொன்னம்பல மகாசபைக்கு இத்தகைய தருணத்திலே எல்லை தேவதையாகவும் எல்லை அம்பாளாகவும் இருக்கின்ற அற்புதமான தேவிதனை அகத்திய பெருமானின் அனுமதியுடனே அழைத்து நல் நூலிலே இருந்து, பெருநூலிலே இருந்து, உயர் நூலிலே இருந்து, உன்னத நூலிலே இருந்து
அனுக்கிரக நல்லாசி அருள வடக்கு வாயில் செல்வியே வருக, பால திரிபுர சுந்தரியே வருக, பாலாம்பியே வருக, வார்த்தெடுத்தவளே வழுக, வழி வகுத்து கொடுத்தவளே வழுக, வரமருளும் சபை கொடுத்து அமர்ந்த போதிலும் அற்புதமாக அதற்கு வழிகாட்டி நின்றவளே வருக வருக என அன்னையை அற்புத தேவியை விளையாடும் சிறுமியாகவும் அற்புதமாக அத்தகைய நிலை கொண்ட கௌரி அம்பாளாகவும் அத்துணை நிலைகளிலும் உள்ள அம்பாள்களின் வடிவமாகவும் வந்து அருள் நூலிலே இருந்து பெருநூலிலே இருந்து அருள்க என பெருமகளை பேராற்றல் கொண்டவளை அகத்திய அனுமதியுடனே அற்புதமாக அவர்தம் திருவடி பணிந்து திருத்தாள் தொட்டு வணங்கி அழைக்கிறோம். வடக்கு வாயில் செல்வியே வருக, வரமருளும் தேவியே வருக என திருப்படி வணிந்து திருத்தாள் வணிந்து அருள் கூரையிலே, சிவகூரையிலே, சித்த கூரையிலே, மகா கூரையிலே, உன்னத உயர் கூரையிலே அமர்ந்து அற்புதமான ஆலய நிலையிலே இருந்து வரும் தேவிக்கு அற்புதமாக மலர் நிலைகளை தூவி மகத்துவமிக்க திருவடியை அதில் பதித்து அத்தகைய சலங்கை நிலைகளுடனே அடிமேல் அடி வைத்து அற்புத தேவியே ஆற்றல் மிகுந்தவளே வருக வருக என திருவடி வணிந்து திருத்தாள் வணிந்து அகத்தியம் என்கின்ற அற்புதமான திருவடியிலே இருந்து அழைத்து மகிழ்கிறோம். அருள் வடிவ நிலையை ஆற்றல் வடிவமாய் கொண்ட சபையில் எந்நிலை கண்ட பொழுதும் அந்நிலை உயர்நிலையாக அமைந்த பொழுதும் அந்நிலையால் அகநிலை கொள்ளாது அகத்திற்குள் அகத்திய நிலையை கண்டவனே, ஆற்றலோடு சிவசபையின் நிகழ்வுதனை நிஜ நிலையில் நிகழ்த்தி வரும் அற்புதமான சற்சங்க பெருவிழாவில் அமர்ந்து ஏகாதசி நல் பெருவிழா கண்டு அமர்ந்து சற்சங்க பெருவிழாவை இயக்கி வரும் சிவசபையினுடைய ஆசானுக்கு வண்டல்வனம் மாநகரின் எழில்நிலை தோற்றம் கொண்ட இறை ஆலய நிலைகள் அமையப்பெற்ற வண்டல்வனம் மாநகரில் அருள் கோலோச்சும் நிலைதனை பெற்று நீர்நிலைக்குள் அமர்ந்திருந்து நீர்நிலை பெற்ற சபையின் வாயிலில் அருட்காவல் புரியும் வடக்குவா செல்வி வந்து அமர்ந்திருக்கின்றோம். சித்தனி சிலவினா தொடுத்த நிலைதனில் அருள் பாலித்தான் அகத்தியன் எம் முன்பாக அமர்ந்திருந்து அருள்விடை கொடுத்து அற்புதமாக அருள் பாலித்தான் அகத்தியன். சித்தனே அமர்ந்திருப்போன் அகத்தியனே என்று வணங்கி நிற்கும் சீடர்கள் அமர்ந்த இச்சபைதனில் அழைத்த சித்தனே செல்வி வந்து அமர்ந்திருக்கின்றோம். நீரே சபை என்ற நிலைப்பாட்டினை உணர்ந்தோன், நீரே இறை என்ற நிலைப்பாட்டினை அறிந்தோன், குருவின் அத்துணை வணங்குதல் நிலைதனையும் அவன் கடைப்பிடித்து நீரே என்று உணர்ந்தவனுக்கு அவன் கண்ணீர் ததும்பும் அற்புத நிலைதனை அருள்நிலையாய் வழங்கும் சிவசபை ஆசானுக்கு செல்வி அருளாசிகள் வழங்குகின்றோம். நிறைநிலை பெற்ற இவ்வண்டல்வனம் மாநகரில் தென்பகுதியில் அமர்ந்திருக்கும் அற்புதமான சாஸ்தாவினுடைய நிலைதனை, பேராற்றல் கொண்ட சாஸ்தாவின் நிலைதனை பெருமிதமாய் ஏற்று தன் குலதெய்வ நிலையாக ஏற்று அமர்ந்து அற்புதமாய் வடக்குவா செல்வியினுடைய ஆற்றல் பெற்று அவ்வாலயம் தனை நிலை பெறச் செய்த அக்குணவதி அமர்ந்து சித்தனோடு உரையாடி மகிழ்கின்ற பொழுது வடக்குவாய் செல்வியினுடைய ஆசிதனை பெற்ற குணவதியாய் அமர்ந்திருக்கும் உமக்கும் நல்ல ஆசி கூறி
பெருமிதமான ஆற்றல்தனை பெற்ற பெரும் சபையிலே பெருமிதம் கொள்ளாது அமர்ந்திருக்கும் பெரும் பேர் பெற்ற சித்தனாய் விளங்கும் இச்சபை. இளவயது காலம் முதல் செல்விதனை தாயாய் நினைந்து அற்புதமான இல்லாளோடு பல்வேறு நிலைகளில் வலம் வருகின்ற பொழுதும் இல்லாளினை வடக்குவாய் செல்வியினுடைய ஆற்றலாக நினைந்து வலம் வரும் சித்தனுக்கு அருள்பாலிக்கின்றோம் யாம். அருள்பாலிக்கின்றோம் என்ற வார்த்தைதனை வடக்குவாய் செல்வியாம் உரைத்த பொழுது அருள் சித்தனுக்கு மட்டும்தானா, அமர்ந்திருப்போர்கள் எவருக்கும் இல்லையா என்ற வினா எழலாம். சித்தன் அருள்பாலிக்கும் சபையில் அவனுக்கு அருள்பாலித்தால் அவனை வணங்குவோர்களுக்கு சூட்சமமான அருள் சென்று அடையும் என்பதே இச்சபையினுடைய நியதி என்று யாம் அற்புதமான ஆசி தெரிவித்து ஒவ்வொரு திருவிழா கோலம் காணுகின்ற நிலைதனிலும் வண்டல்வனம் மாநகரிலே சுயநலம் பாராது பொதுநலம் கருதி தன் பணி ஆற்றுகின்ற அத்துணை உயிர்களையும் கௌரவித்து அவர்களுக்குரிய நல் பரிசுதனை வழங்குகின்ற சித்தனாய் விளங்கும் சித்தனுக்கு யாம் அப்புண்ணிய நிலைகளிலிருந்து காத்து நின்றோம், காத்து நிற்கின்றோம், காத்தே நிற்போம். இச்சபைதனில் செல்வியாகவும் வலம் வருவோம், செல்வாம்பிகையாகவும் வலம் வருவோம், 8 வடிவ ஆற்றலாகவும் வலம் வருவோம். உமது குலதெய்வ நிலையாகவும் வலம் வந்து நீர் வணங்கும் குலதெய்வ ஆற்றலின் மூலமாக அத்துணை சீடர்களின் குலதெய்வ நிலையிலிருந்தும் ஆசிகள் வழங்குவோம் என்ற நிலைதனையும் செல்வியாம் நல்லாசியாய் தெரிவித்து இதுகாரும் நடந்தேறிய அற்புதமான பூஜை முறைகள் அகுதொப்ப அதன் மூலமாக பெரும் ஆகம நிலைகளை கையாண்டு வந்த சீடர்கள் யாவரும் வணங்கி நிற்கும் சபைதனை வாழ்த்தி நிற்கும் செல்வியாக யாம் வாழ்த்தி நிற்கின்றோம். ஒவ்வொரு பூஜை வேளைகளிலும் யாம் உள்வந்து அனுக்கிரக நிலைதனை பறைசாற்றி வழங்கி தவநிலைகளில் ஒன்றாக கலந்திருந்து சித்தனோடும் அத்துணை சீடர்களோடும் ஒன்றாக அமர்ந்திருந்து அவர்களுக்குரிய அனுக்கிரகத்தை யாம் வழங்குகின்றோம் என்ற நிலைதனையும் வடக்குவா செல்வியாம் நல்லாசியாய் வழங்கி ஆசிகள் என்பது சிவசபையின் மூலமாக சிவசூட்சம நூலின் மூலமாக ஒவ்வொரு ஆற்றலும் வந்து வழங்கும் ஆசிகளிலே யாமும் உள்வந்து அமர்ந்து சூட்சமமாய் ஆசிகள் வழங்குகின்றோம். சித்தனே, அவரவர்கள் வணங்கும் குலதெய்வ நிலைகளெல்லாம் பிரபஞ்ச மகா சபையினுடைய சிவகூரை தலமதிலே வந்து அமர்ந்து அருள்பாலிக்கும் நிலைதனை பெரும் ஆற்றல் கொண்ட சபை இது. அவ்வாறு வணங்கி நிற்போர்கள் சபையை வாழ்த்தி நின்று தன்னை சார்ந்தவர்களையும் வாழ்த்துகின்ற பொழுது அவர்களிடம் வணங்குதல் நிலை பெற்று அவர்களையும் வாழ்த்தி நிற்கின்ற பொழுது அவரவர்கள் உறவாளர்கள் பரன் பறைகளெல்லாம் செல்வியினுடைய ஆசி பெறும் நிலைதனை பெரும் ஆசியாய் வழங்குகின்றோம். நல்லாசி சித்தனே. கலியுகத்தில் வந்து அமர்ந்து கூறுகின்ற ஆற்றல் இவ்வாற்றல் தானா என்கின்ற அத்தகைய நிலைக்குள் செல்லாது ஆற்றலாய் வணங்கி நிற்பவர்களுக்கு வாழ்த்து கூறி அவர்களை இகலோகத்தில் வாழ வைக்கும் செல்வியாக அமர்ந்திருந்து வடக்கு நோக்கி அமர்ந்து எத்திசையில் இருக்கக்கூடிய இகலோக நிலைகளை வேறறுக்கும் ஆற்றலாய் வலம் வருவோம் சபைதனில் என்றும் ஆசி கூறி இவ்வாலயத்தினை புனரமைப்பு நிலைதனை ஏற்று நின்று அதனை தன் சிரசில் ஏற்றி அமர்ந்து அற்புதமாய் வண்டல்வனம் மாநகரில் இதுபோன்று நற்பணிகளை ஆற்றி வருகின்ற நிகரில்லா அரசாளும் நிலை பெற்ற அவனுக்கும் யாம் நல்லாசி வழங்கி அற்புதமான ஆசி வழங்கி வேண்டி நிற்கும் வேண்டுதல் நிறைவேறுதலுக்குரிய அற்புதமான ஆசிதனை அகத்தியனுக்குள் உள்ளிருந்தும் வழங்கி செல்வியாம் அமர்ந்திருக்கின்றோம். நல்லாசி கொடுத்து அகத்தியனோடு அமர்ந்திருக்கின்றோம். சித்தனே, தொடர்க நற்பிரபஞ்ச மகாசபையின் சற்சங்கப் பெருவிழா. பால திரிபுர சுந்தரி